தனுசு ராசினியர்களுக்கு வணக்கம். அமோக வெற்றி உங்களுக்கு லக் அடிக்க போவது உறுதி என்ற வகையில் தனுசு ராசிக்கு புதனுடைய பெயர்ச்சி காரணமாக இனி உங்களுடைய ஆட்டம் ஆரம்பம் என்ற வகையில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில இந்த காலகட்டத்தினுடைய தொடக்கத்தில் புதன் குடும்பஸ்தானத்தில் வந்து அமர்கிறார். அது அற்புதமான ஒரு அமைப்பு என்று தாங்க சொல்ல வேண்டும். அலைச்சல் குறையும், குடும்ப உறவுகள்ல கருத்து வேறுபாடுகள் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் நிச்சயம் உங்களுடைய வாழ்வில் ஏற்படுங்க. உணர்ச்சி வசப்படாமல் முடிவெடுக்கும் ஆற்றல் அதிகரிக்கும். ராசிநாதன் ராசியை பார்ப்பதும் ராசியில் உள்ள தோஷங்கள் நிச்சயம் குறைக்கும் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க. உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தில் ராகு அமர்ந்து உங்களை வெற்றி தடத்தில் வழி நடத்துவாரு. உங்களுடைய எதிர்கால திட்டங்களுக்கான வெளிச்சம் நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க. அதே போல புதிய நண்பர்கள் தானாக வந்து உங்களுக்கு ஆதரவு தெரிவிப்பாங்க. உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானத்தை குரு பார்ப்பதால் தொழிலில் எதிர்பார்த்த லாபமும் வெற்றியும் உண்டுங்க. வணிகம் சிறப்பாக நடக்கும். உத்தியோகம் பார்ப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் பதவி உயர்வும் கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைந்த ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. இத்தருணங்கள்ல மேலும் என்ன மாதிரியான விஷயங்கள்ல நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு சனி 4ஆம் இடத்தை அர்த்தாஷ்டமம் நெருங்குவதால் சிந்தனையில் குழப்பம் இல்லாமல் பார்த்து கொள்ளுங்க. வீடு மனை வாங்கும் போது கவனமாக இருங்க. விலங்கங்கள்ல மாட்டிக்கொள்ள வேண்டாம். 9இல் கேது அமர்ந்திருப்பதால் தந்தையோடு கருத்து வேறுபாடுகள் அதிகரிக்கும். இவருடைய சிந்தனைகளுக்கும் ஒத்து போகாது. எனவே விட்டு கொடுத்து செல்வது மிக மிக அவசியம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது. வெளிநாடு சென்று விசேஷ உயர்கல்வி பயில வேண்டும் என்ற விருப்பம் உள்ளவர்கள் அதற்கான முயற்சிகளை இப்போது நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாங்க. நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுடைய வாழ்வில் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குதுங்க. இத்தருணங்கள்ல எதிர்பாராத பல முன்னேற்றங்களும் உங்களுடைய வாழ்வில் நிச்சயம் ஏற்படுங்க. இத்தருணங்கள்ல கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது நீங்கள் உங்களுடைய மனதில் குரு என்று நினைத்த மகான்களை வள்ளலார் ராகவேந்திரர் போன்ற தெய்வங்களை தொடர்ந்து வழிபட்டு வாருங்கள். அவர்கள் உங்களுடைய மனதிலிருந்து உங்களை வழி நடத்துவார்கள் என்பதை கிரக நிலைகள் உறுதியளிக்குது.